அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த துஆவை அரபியில் படித்து பார்த்து அந்த அரபியில் இருக்கிற அந்த வார்த்தை அர்த்தத்தை விளங்கிக் கொண்டு, கருத்தை விளங்கிக் கொண்டு, நம்முடைய தாய்மொழியில் அல்லாஹ்வுக்கும் நமக்குமான அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய கிருபையால் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். இதில் பயன்பெறுபவர்கள் எத்தனை பேர், பயன் பெறாதவர்கள் எத்தனை பேர், அது நம்ம கணக்கு இல்லை. யாருக்கெல்லாம் நாடுகிறானோ அவர்கள் காதில் இதை விழ வைப்பான், அவர்களுடைய எண்ணத்தை மாற்றுவான். பேசுவதாலோ கேட்பதாலோ மாறப்போவதில்லை. மாறாக அது சொல்லப்படும் பொழுது, அந்த சபையை நான் பயன்படுத்தும் பொழுது ஏதோ ஒரு மூளையில் அது பதிவாகி இருக்கும். அது கண்டிப்பாக அது பயன் தரும். அப்போ இந்த உலகத்தில் ஏற்படுகிற கவலைகள், துன்பங்கள், இழப்புகள், இவைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. எந்த மனிதனும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது. ஏதோ ஒரு வகையில் இழப்பு ஏற்பட்டிருக்கும், ஏதோ ஒரு வகையில் கவலை இருக்கும், ஏதோ ஒரு வகையில் துன்பம் இருக்கும். நான் முழுமையாக சந்தோஷமாக இருக்கிறேன் என்று யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம்தான். அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். எப்படி சொன்னாங்க? இழப்பு ஏற்படும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இழப்பு ஏற்படும் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்ல வேண்டும். இது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் இருக்கும். அர்த்தம் என்ன இருக்கு? நாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அல்லாஹ்கிட்ட தான் நாங்கள் எல்லாரும் திரும்பி போகிறோம். பார்த்தா சின்ன வார்த்தை மாதிரி இருக்கும், கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா விளங்கும். ஏன் இந்த வார்த்தையை சொல்ல சொன்னாங்க, அல்லாஹ் ஏன் சொல்ல சொன்னாங்க என்றால், இந்த உலகத்தில் வரும்போது நமக்கு எதுவுமே கொடுக்கப்படல, எதுவும் கிடையாது. நம்மளுக்கு போகும்போதும் எதுவும் எடுத்து போக போகிறதில்லை. இது 2 பாயிண்ட் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இழப்புகள் என்பது நம்முடைய சொந்தத்திலிருந்து போகலை. நம்மளோட சொந்த ப்ராப்பர்ட்டி, அது சொந்த ப்ராப்பர்ட்டி தான் கிடையாது. நம்மளுக்கு எதுவுமே எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டது தான். மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், செல்வமாக இருந்தாலும், பொருளாதாரம் இருந்தாலும், வீடாக இருந்தாலும், வாசலாக இருந்தாலும், காராக இருந்தாலும், பங்களாவாக இருந்தாலும், எத்தனை கோடிகள் இருந்தாலும் எல்லாம் இங்கு கொடுக்கப்பட்டது தான். அதான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுக்காக நாம் இருக்கிறோம், அல்லாஹ்ட்ட போகிறோம். இதை சொல்லிட்டு திருப்பி இன்னொரு வார்த்தை, 2 வார்த்தை சொல்கிறாங்க. அது முக்கியமான வார்த்தை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. இன்னொரு 2 வார்த்தை இருக்குது, அது பல பேருக்கு தெரியாது, அது தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாத வார்த்தை. அல்லாஹ் மஜ்ஜர்னி ஃபீ முஸீபத்தி, அல்லாஹ் மஜ்ஜர்னி ஃபீ முஸீபத்தி. யாரெல்லாம் இந்த துன்பம் இருக்குல்ல, இந்த துன்பத்தை நான் சகித்துக் கொள்கிறேன். இந்த உலக வாழ்க்கையில் நீ கொடுத்த இந்த துன்பத்தை நீ கொடுத்தாய் என்று நம்பி நான் இதை சகித்துக் கொள்கிறேன். சகித்துக் கொள்வதற்கான கூலி எனக்கு தாயாலான்னு அர்த்தம். ஆஜிர்னி அரபியில் சகித்துக் கொள்ளல, நான் புலம்புல, என்னடா இப்படி ஆயிடுச்சு, நான் மக்கள் மத்தியில் போய் சொல்லிக்கிட்டு இல்லை, அது மக்களை கூட்டு வச்சு நான் அதை பற்றி பேசலை. மாறாக நான் முழுமையாக அல்லாட்ட நான் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அல்லாட்ட பேசுகிறோம். இப்போ என்னது, துன்பம் ஏற்பட்டிருக்குது, அந்த துன்பம் நீ எனக்கு சோதனைக்காக தந்திருக்கிறாய். அந்த சோதனையின் போது நான் பொருத்தி கொள்கிறேன். உன்னை நான் புலம்பவில்லை அல்லது தாறுமாறாக விமர்சிக்கவில்லை. அப்போ அந்த பொருந்தி கொண்டு இருக்கிற அந்த செயலுக்காக அர்த்தம். இங்கே பொருந்தி கொண்டு இருக்கிற செயலுக்காக அதுக்கு கூடி எனக்கு தாய் அல்லா என்று சொல்லிவிட்டு அஹ்லிஃப்லி ஹைரன் மின்ஹா, இன்னொரு முக்கியமான வார்த்தை இது. அஹ்லிஃப்லி ஹைரன் மின்ஹான்னு சொன்னாக்கா, எனக்கு எந்த இழப்பு ஏற்பட்டதோ அந்த இழப்பை விட சிறந்ததை எனக்கு தாயா அல்லா என்று கற்றுக்கொள்கிறோம். இன்னொரு விஷயம், ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு, அந்த இழப்பு ஏற்பட்ட பிறகு
அந்த இழப்புக்கு பகரமாக இன்னொரு சிறந்ததை தா அல்லாஹ் என்று இந்த துவாவில் ரசூலை கேட்க சொல்கிறாங்க. இந்த அஹ்லிஃப்லி ஹைரல் மின்ஹான வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையை தான் நாம் வந்து மௌத்தான பிறகு அந்த ஜனாசாவுக்கு நம்ம துவா செய்வோம். மௌத்தான பிறகு பாடியை அடக்கிட்டு அங்கே இன்னும் துவா செய்யறோம்ல, அங்கே ஒரு வார்த்தை வரும். எப்படி? அப்திருஹு ஹைரன் மின் தாரிஹி, அப்திருஹு தாரன் மின் மின் தாரிஹி, அப்திருஹு ஜௌஜன் மின் ஜௌஜிஹி, இப்படிலாம் அந்த வார்த்தை வரும். அப்திருஹு பைத்தன் மின் பைத்திஹி. இவருக்கு வந்து அவருக்கு வந்து இந்த உலகத்தில் வாழும் போது அவர் வாழ்ந்தார்ல, அந்த வீட்டை விட சிறந்த வீட்டை குடியாடலாம் நம்ம கேட்போங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் துணையை எவ்வளோ வாழ்ந்தார்ல மனைவி மக்களோடு, அதை விட சிறந்தது குடியாடலாம் அங்கே கேட்போம். மொத்தான பிறகு அதை இங்கே கேட்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க. உயிரோடு இருக்கும் பொழுது நீ மௌத்தான பிறகு கேட்கறது எல்லாரும் கேட்கறது, அதுக்கு பிறகு எல்லாரும் கேட்கறது என்பது அந்த எல்லாரும் கேட்பதால் அந்த மையத்துக்கு கபல் ஆகுமா என்பதெல்லாம் ஒன்றும் கேள்விலாம் கிடையாது. நல்லா பயணம் ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். இது வந்து துவாவில் வந்து முக்கியமான பாயிண்ட். இது என்னன்னாக்கா, எல்லோரும் கேட்பதால் அந்த ஜனாசாவை அல்ல கபலாக்குவான் என்று எந்த கேள்வியும் கிடையாது. ஏன்னாக்கா வளா வாசிரத்தும் விசிறப்போம். ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார், அதே மாதிரி ஒருவர் நன்மையையும் இன்னொரு பெற மாட்டார். இது வந்து நம்மளுடைய பேசிக். இது அதனால எல்லோரும் சேர்ந்து துவா செஞ்சு நம்ம அனுப்பி விட்டுருவாங்கன்னு தான் உட்காந்துருக்காங்க எல்லாரும். இப்போ முதியோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மௌத்தானா கூட அந்த ஜமாத்தெல்லாம் சேர்ந்து நம்ம துவா செஞ்சு அனுப்பி விட்டுருவாங்க. அல்லது நம்மளோட குளிக்க பக்கத்தில் உட்காந்து உட்கார வச்சு எப்போ மலக்கு வருவார், வந்தாருன்னா உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்பாரு, அல்லான்னு சொல்லு. நபி யாருன்னு கேட்பாரு, ரசூலான்னு சொல்லு. இப்போ மார்க்கை என்னன்னு கேட்பாரு, தீன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. அங்கே போயிட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியும், சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னாக்கா உயிரோடு இருக்கும்போது சொல்லிக் கொடுக்கல, உயிரோடு இருக்கும்போது அவர் அல்லாட்ட நெருங்குவதற்கான வழியை சொல்லித்தரல, மாறாக மௌத்தான பிறகு சொல்லிக் கொடுத்துட்டு இன்னொரு வேலையை செய்கிறாங்க. என்னது? ஜமாத்தாக எல்லாம் உட்காந்து கொண்டு இவருக்காக துவா செய்கிறவங்க பேர் ஆமின்னு சொல்லுங்க. அங்கேயும் என்னன்னாக்கா என்ன விளங்குறாங்க, இல்லை என்ன விளக்கி வச்சுருக்காங்கன்னாக்கா, நம்ம தொழுதாலும் பிரச்சனை இல்லை, தொழுவாட்டினாலும் பிரச்சனை இல்லை, நல்ல காரியம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஹராமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஹலாலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எப்படி நம்ம ஜமாத்து முழுக்க இருக்குது. இந்த ஜமாத் எப்படி மௌத்தானாக்கா நம்மளை தூக்கி வச்சு நம்ம வந்து என்ன செய்வாங்க, துவா செஞ்சுருவாங்க. நம்பிட்டு உட்காந்துருக்காங்க ரொம்ப பேர். அதுக்கு தான் இங்கே ரசூலா சொல்லிக் கொடுக்குறாங்க. எப்போ நீ உயிரோடு இருக்கும்போது நீ உனக்கு ஏற்படுகிற துன்பத்தின் போது நீயாக கேட்டுக்கொள்ள வேண்டும். உனக்கு ஏற்படுகிற துன்பத்தின் போது புலம்பாமல் அல்லாட்ட நீ வந்து நேரடியாக இருக்கணும். அப்போ உனக்கு ஏற்படுகிற எல்லா விஷயத்துக்கும் நீ தான் பொறுப்புதாரி. அப்போ ட்ரெண்டை அப்படியே மாற்றி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜமாத்தில் ட்ரெண்டை மாற்றி விட்டாங்க. என்னது? எல்லாம் சேர்ந்து துவா செய்து விட்டால் அங்கே வந்து நம்மளை வந்து எல்லாம் சொல்லிக்க மாட்டோம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நல்லா ஞாபகம் வச்சிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழுகையாளியே இல்லாமல் இருந்ததே கிடையாது. வரலாறு சொல்லுது, தொழுகையாளியே இல்லை, 100% எல்லாம் தொழுகையாளி தான். அதனால தான் அடக்கம் பண்ணிட்டு அவங்க துவா செஞ்சாங்க. பின்னாடி வரக்கூடிய அறிஞர்கள் எழுதுறாங்க, தொழுகை இல்லாதவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொழுவைக்கக்கூடாது எழுதி வச்சுருக்கிறாங்க. நான் சொந்தமாக சொல்லலை. பின்னாடி வந்து அறிஞர்கள் ஹதீஸ் ஆய்வு செஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை வந்து அவங்க வந்து ஆய்வு செஞ்சு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உயிரோடு அவங்க இருக்கிற வரைக்குமே தொழுகை இல்லாத ஒரு நபருக்கு கூட தொழுகை வைத்ததாக சரித்திரமே கிடையாது. நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும் இந்த நியூஸ், நீங்கள் வேணால் ஆய்வு பண்ணி பாருங்கள். அப்போ இந்த காலங்கள் செல்ல செல்ல மார்க்கத்தை வந்து தன்வசப்படுத்தி கொண்டு தாங்களாக மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி மார்க்கத்தை இவங்க மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் என்னக்கா, இப்படி கராராக இருந்தோம்னாக்கா செட் ஆகுதுன்னு நினைச்சாங்க. அதனால ஏற்பட்ட விளைவு தான் இன்றைக்கு 99 பேர் தொழுகையாளியில் 1% தொழுகையாளியாக இருக்கிறாங்க. ரீசன் என்னது? இவங்களாக கற்பனை செய்து ஒரு சட்டத்தை போட்டாங்க. இவங்க நினைச்சாங்க மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லி, மாறாக மக்கள் எல்லாம் நம்பிக்கையற்ற நிலைமையில் இன்றைக்கு தொழுகைக்கு கூட வராத நிலைமையே ஏற்படுதுனாக்கா இதுதான் காரணம். அப்போ அறிஞர் பெருமக்கள் ஏன் ஆய்வு செஞ்சு சொன்னாங்க, கராராக இருக்காங்க, தொழுகையாளியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மஹல்லாவில் மௌத்தானுக்கு தொழு வைக்கக்கூடாது எழுதி வச்சுருக்கிறாங்க. இப்போ சாத்தியமாக நம்மளுக்கு அது சாத்தியமே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. ஒரு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு புத்தகத்தை பற்றி பார்க்கும்போது உங்கள் மஹல்லாவில் யாரெல்லாம் தொழுகவில்லையோ அவங்களுக்காண்டி நீங்கள் துவாவே செய்யாதீங்க, அடக்கமே பண்ணாதீங்கன்னு அளவுக்கு அவங்க கோவப்படுறாங்க. அதுக்கு ஆதாரமாக சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபரையாவது காமிங்க பார்ப்போம், தொழுகை இல்லாத ஒரு நபர் மௌத்தாகி ரசூலா துவா செஞ்சான்னு காமிங்க பார்ப்போம் என்றெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு சரிதான். அதனால தான் நம்மளுடைய உலமா பெருமக்கள் இன்றைக்கி கூட ஆவேசமாக பேசுகிறாங்களா இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க பயானில் உங்கள் ஜமாத்தை எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி. ஆனால் மாறாக என்ன செய்கிறாங்க, ரசூல் காட்டாத வழியை மக்கள் மத்தியில் பரப்பி
தைரியமாக உலக வைக்கிறாங்க. எல்லா காலங்களிலும் அதை நடந்து கொண்டு இருக்குது. அதனால தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், துவா என்பது நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு. யாரையுமே நம்பக்கூடாது துவாவில். இவர் என்னை காப்பாற்றிடுவார், இவர் என்னை காப்பாற்றிடுவார், இவர் துவா செஞ்சால் கபல் ஆகிடும், அந்த எண்ணெல்லாம் வச்சுக்காதீங்க. அல்லாஹ்வுக்காக நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு இருக்கிறது. அது அல்லாஹ் நம்மோடு கண்டிப்பாக பேசுவான் துவாவில். நம்முடைய துவாவை தேவையில்லைன்னா கபலாக்குவான், தேவையில்லைன்னா தரமாட்டான். இது சொல்லிக்கிறோம். நம்ம துவா செய்கிறோம், அதில் தேவைன்னா கொடுப்பான், இல்லை கொடுக்க மாட்டான். அவனுடைய உரிமை அது, அவன் எதிரே வைத்திருப்பான் நம்மளுக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் வாழணும். யாரையும் நம்பாமல், எந்த பெரியாரையும் நம்பாமல், இவர்கள்லாம் கரை சேர்த்து விடுவார்கள் என்று நம்பாமல், நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு மௌத்து வரை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்பை துவா மூலமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம தொடர்பு எடுத்துகிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, ஒரு பிரயோஜனமாக நம்மளுக்கு இருக்குங்கிற காரணத்துக்கு தான். மற்ற தலைப்புகள் இருந்தால் கூட இது நெருக்கம் நமக்கும் அல்லாஹ்வுக்குமான நெருக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பல ரஹ்மான் அவனுக்கும் நமக்குமான தொடர்பை அதிகமாக ஏற்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா கேட்டார்களோ அந்த துவாவை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நமக்கும் அவனுக்குமான நெருக்கத்தை ஏற்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.